சில குடும்பங்கள்ல ஒரு பக்கம் சில மனிதர்கள் சத்துருவா எழும்பி இவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சில பலவீனத்தினால அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இந்த ரெண்டு பக்கமும் மத்தள மாதிரி அடிபட்டு அடிபட்டு ஒண்ணு சத்துரு, இன்னொன்னு பலவீனம், சத்துரு பலவீனம் அப்படின்னு சொல்லி நொந்து போகிற மக்கள் அநேகர். ஒருவேளை அப்படிப்பட்ட பாதைகள்ல நீங்க இருக்கிறீங்களா? ஒரு பக்கம் மனிதர்களால வேதனை, இன்னொரு பக்கம் சரீரத்துல இருக்கிற பலவீனத்தினால வேதனை அப்படின்னு இருக்கிறீங்களா? பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்னு. தப்புவிக்கிற ஆண்டவர் இருக்கும் போது மனிதர்களை கண்டு பயப்படாதீங்க. இந்த பலவீனத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. மனிதர்களிடமிருந்து ஒரு விடுதலையையும் நம்ம பலவீனப்படுத்துகிற இந்த பலவீனத்திலிருந்து ஒரு சுகத்தையும் கர்த்தர் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதை நம்புறீங்களா? நம்புங்க. நிச்சயமா இந்த ரெண்டு காரியத்திலையும் இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டா? கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, மனிதர்களால வேதனை அடைந்து நொந்து போய் இருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறீங்கப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலைய, ஒரு சமாதானத்தை கர்த்தர் தந்தருள முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இன்னொரு பக்கம் சரீரத்துல இருக்கிற பலவீனத்தினால மனம் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை கர்த்தர் தந்து ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யட்டும். துணையாயிரும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க. வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவிப்பார், கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். God bless you.